வாங்க இப்போ நம்ம வந்து பலாக்கொட்டை வச்சு ஒரு பலா கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நான் பலாக்கொட்டை வேக வச்சு 2 தோல் சீவி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் தக்காளி வச்சுருக்கேன். கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம்லாம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தூள், தக்காளி கொஞ்சம் வேகட்டும்ன்றதுனால கொஞ்சமாக நான் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மீடியமாக தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமுக்கு நம்ம பலாக்கொட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு கூட, ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். இப்போ நான் பொடியாக கட் பண்ணால் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை மேலே தூவிக்கிறேன். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. சப்பாத்திக்கு, தோசைக்கு சரியாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.